மக்களே, இன்று நாம் திருக்குறள் 303ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள துறவறவியல் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள வெகுளாமை அதிகாரத்தை சேர்ந்த குறள். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், யார் மீதும் கோபம் கொள்ளாமல் அந்த கோபத்தை உடனே மறந்துவிட வேண்டும். ஏனெனில் மனிதனுக்கு வரும் பல தீமைகளுக்கும் காரணம் கோபமே. கோபம் வந்தவுடன் அறிவு குறையும், நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது. சிலர் சிறிய விஷயத்திற்கு கூட கோபத்தை மனதில் வைத்துக் கொள்வார்கள். அது பகை, துன்பம், மன அமைதியின்மை போன்ற பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் கோபத்தை மறந்துவிடும் மனிதன் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வான். திருவள்ளுவர் இந்த குறளில் கோபத்தை மனதில் வைத்துக் கொள்ளாமல் விடுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுகிறார். கோபம் என்பது ஒரு நெருப்பு போன்றது. அது முதலில் அதை வைத்திருப்பவனையே எரிக்கும். அதனால் உண்மையான அறிவு என்பது கோபத்தை வளர்க்காமல் அதை மறந்து விடுவதில் உள்ளது. இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக சொல்லுகிறது. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.